எசேக்கியேல் 16 அதிகாரம் 31, 32 வசனங்கள். சகல வழி முகனையிலும் உன் மண்டபங்களை கட்டி சகல வீதிகளிலும் உன் மேடைகளை உண்டாக்கினபடியால் உன் இருதயம் எவ்வளவாய் களைத்து போயிருக்கிறது என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். நீ பணயத்தை அலட்சியம் பண்ணுகிறதுனால் நீ வேசியைப் போல் இராமல் தன் புருஷனுக்கு பதிலாக அந்நியரை சேர்த்து கொள்கிற பச்சார ஸ்திரியைப் போல் இருக்கிறாய். 33 எல்லா வேசிகளுக்கும் பணயம் கொடுக்கிறார்கள், நீயோ உன் நேசர்கள் சுற்றுப்புறங்களிலிருந்து உன்னிடத்தில் வேசித்தனம் செய்ய வரும்படி அவர்களுக்கெல்லாம் நீயே பணயம் கொடுத்து அவர்களுக்கு வெகுமதியை கொடுக்கிறாய். ஆண்டவர் இந்த எருசலேம் செய்கிற பாவத்தை ஒரு ஓமானத்துக்கு ஒப்பிட்டு சொல்றார். பணத்துக்காக பாவம் செய்கிறது, அதுதான் பலர் செய்கிறார்கள். நீயோ பணம் கொடுத்து பாவம் செய்கிறாய், செலவு பண்ணி பாவம் செய்கிறாய் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. அப்படிதான் நம்ம வேதத்துல படிக்கிறோம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு பண ஆசை தான் அப்படின்னு வேதம் சொல்லுது. பாலியல் தொழில் செய்கிறவங்களை கேட்டா என்ன சொல்லுவாங்க? எங்களுக்கு வேற வழி இல்லை பணம் சம்பாதிக்க, அதனால நாங்க என்னுடைய வாழ்க்கை சூழ்நிலை அப்படி, குடும்ப சூழ்நிலை அப்படி, என்னுடைய குடும்பத்தாரே கொண்டு வந்து என்ன இதில் தள்ளிட்டாங்க, வேற வழி இல்லை, வேற வேலை கிடைக்கல, வேலைக்கு போனாலும் எங்களிடம் தப்பாக நடக்க முயற்சித்தார்கள், அதனால அதோட நேரடியாகவே அந்த காரியத்தை செய்து பணத்துக்காக செய்திடலாமேன்னு வந்துட்டோம். இப்படியெல்லாம் நிறைய சப்பக்கட்டு கட்டுவாங்க, நியாயப்படுத்த முயற்சிப்பாங்க. லஞ்சம் வாங்குறவனை கேட்டால் என்ன சொல்லுவான்? பணத்துக்காக நான் செய்கிறேன், நான் இவ்வளோ லஞ்சம் 1 கோடி ரூபா கொடுத்து தான் இந்த வேலையை வாங்கினேன், அதனால நான் அந்த பணத்தை திரும்ப கட்டணும், வட்டிக்கு வாங்கியிருக்கிறேன், திருப்பி வட்டி கட்டணும், கடனை அடைக்கணும், அதனால நான் லஞ்சம் வாங்குறேன்னு சொல்லுவான். அதில் பார்த்தீங்கன்னா பணத்துக்காக லஞ்சம் வாங்குறான், பணத்துக்காக பாலியல் தொழிலில் ஈடுபடுகிறார்கள், பணத்துக்காக கொலை செய்கிறார்கள். இப்போ தென் மாவட்டங்களில் நிறைய சின்ன சின்ன பசங்க 20 வயசு 21 வயசு அதுக்கு உட்பட்ட பசங்க, இன்னும் சொல்ல போனால் 17 வயசு 16 வயசு பசங்கள்லாம் நிறையா கொலை வழக்கில் இப்போ சிக்கியிருக்கிறாங்க. என்னன்னு கேட்டால் வேலை கிடையாது, வேலை இல்லை. சிலர் சரியாக படிக்காதவங்களும் இருக்காங்க அதில். இப்போ அவங்களுக்கு சரியாக வேலை இல்லை, அல்லது வேலையில் அவங்கள வழிநடத்த ஆள் இல்லை, இப்படி வழிநடத்தி விட்டுறாங்க. ஒரு கொலை பண்ணால் இவ்வளோ ரூபா நாங்கள் பார்த்துக்குறோம், வழக்கை தேவைப்பட்டால் நீ சரண்டர் ஆகிட்டு ஒரு 90 நாள் இருந்துட்டு வெளியே வந்துட்டு வழக்கை நாங்கள் பார்த்துக்குறோம், பணம் நிறைய கொடுக்குறாங்க. இது ஒரு கவலை, ஒரு பெரிய சமூக பிரச்சனை. இப்போ தென் மாவட்டங்களில் ஒரு சமூக அக்கறையாளர்கள் ரொம்ப கவலைப்படுறாங்க இதை பற்றி. கேட்டால் என்ன சொல்கிறாங்க? பணத்துக்காக செய்கிறோம், எங்களுக்கு வேறு வழி இல்லை. யாரை கேட்டாலும் அப்படி தான் சொல்லுவாங்க, நியாயப்படுத்துவாங்க, சப்பக்கட்டு கட்டுவாங்க. வேதமும் அப்படி தான் பாவத்தை குறித்து பேசும்போது பேசுது. பணத்துக்காக தான் பலர் பாவம் செய்கிறாங்க. ஆனால் எருசலேம் மக்கள் எப்படி பாவம் பண்ணாங்கன்னா, பணம் கொடுத்து பாவம் செஞ்சாங்க. பணம் கொடுத்து, அது ரொம்ப வித்தியாசமான ஒரு பாவம். அது விபரீதம் என்று வேதம் சொல்கிறது. 34 வசனத்தினுடைய கடைசி பகுதி சொல்கிறது, பணயம் உனக்கு கொடுக்கப்படாமல் நீயே பணயம் கொடுக்கிறபடியால் நீ செய்வது விபரீதம். அது பாவத்திலேயே கொஞ்சம் டிகிரி அதிகமான பாவம். பணத்துக்காக பாவம் செய்கிறத வேத புஸ்தகம் ஒன்றும் அதை தடவி கொடுக்கல, அதை மெத்தனமாக எடுத்துக்கொள்ளவில்லை. அது தன்னை உடையவர்களின் உயிரை வாங்கும், பொருளாசை தன்னை உடையவர்களின் உயிரை வாங்கும்னு நீதிமொழிகள் 1 படிக்கிறோம். 1 தீமோத்தேயு கடைசி அதிகாரத்தில் படிக்கிறோம். பண ஆசை உள்ளவர்கள் தங்களை அநேக வேதனைகளினாலே உருவ குத்தி கொள்கிறார்கள். பண ஆசையினால பாவம் செய்கிறது தன்னைத்தானே குத்தி கொள்றதுக்கு சமம், அவ்வளவு வேதனை வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது பணத்துக்காக ஊழியம் செய்தாலும் அப்படித்தான். இப்போ பணத்துக்காக ஊழியம் செய்கிறவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதனால ஊழியம் செய்ய பணம் வேணும், அதுக்காக நான் அப்படி இப்படி இதையாவது சொல்லி செஞ்சு பணம் திரட்டுறேன், அதுவும் ஒரு கூட்டம் இருக்குது. நான் கடன் வாங்கி ஒரு பெரிய கருவியை வாங்கிட்டேன், கடன் வாங்கி ஒரு கட்டடம் கட்டிட்டேன், கடனை அடைக்கணும், அதுக்கு நிதி திரட்டணும், கொஞ்சம் அப்படி இப்படி சொல்கிறேன், அப்படி இப்படி செய்கிறேன், பணத்தை திரட்டுறேன், அது ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் கருவியில பற்றிலாம் அவங்களுக்கு கவலை இல்லை, கட்டடத்தை பற்றிலாம் கவலை இல்லை, ஒரு பெரிய கூட்டம் நடத்துறதுக்கு பணம் தேவை அல்லது கடன் ஆயிட்டேன் அப்படிலாம் இல்லை, எனக்கு பணம் வேணும்,
நான் நல்ல கார் வாங்கணும், நல்ல வீடு வாங்கணும், ஆடம்பரமாக வாழணும். அதுக்கு ஊழியம் ஒரு தொழில். ஊழியத்தை ஒரு தொழிலாக நான் கருதி அதை பயன்படுத்துகிறேன் என்கிற கூட்டமும் இருக்கிறது. முன்பெல்லாம் ஊழியம்னா கஷ்டம். இப்போ ஊழியம்னா அதில் நல்ல வருமானம் வருகிறது என்று ஒரு நிலைமை வந்த பிறகு அந்த கூட்டமும் வந்துடுச்சு. இங்க எல்லாத்துலேயும் இருக்கிறாங்க. பணத்துக்காக பாவம் செய்கிறவங்க எல்லா பிரிவிலையும் இருக்கிறாங்க. நான் ஊழியக்காரன்றதுனால ஊழியக்காரங்கள்லாம் சரியாக இருக்கிறோன்னு நான் சொல்ல வரல. அதுலேயும் இருக்காங்க. ஆனால் காசு கொடுத்து பாவம் செய்வாங்க. பாவத்துக்காக தன் காசை கூட செலவு பண்ணுவதற்கு முன் வருகிறவர்கள், பாவத்தை ரசிக்கிறவங்க, பாவத்தை விரும்புகிறவங்க, அது ரொம்ப விபரீதம். அதை வேத புஸ்தகத்தில் அது விபரீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் பாவம்தான். அது பணத்துக்காக செஞ்சாலும் பணம் கொடுத்து செஞ்சாலும் அது பாவம்தான். பாவம் பயங்கரமானது, அது ரொம்ப சீரியஸானது, அதனுடைய விளைவுகள் மிக மோசமானது. அதனால் பாவத்தை புரிந்து கொண்டு அடையாளம் கண்டு கொண்டு அதிலிருந்து விலகி வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.